10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே அவங்களுக்கு வரப்போற இந்த பப்ளிக் எக்ஸாமை நினைச்சு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ரொம்பவுமே ஒரு டென்ஷனா இருப்பாங்க. எப்படி நம்ம எழுத போறோம், இது பப்ளிக் எக்ஸாம், அதுவும் இல்லாம அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறதுக்கே இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். நிறைய டியூஷன்ஸ் போவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டியூஷன் போறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷரா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில தன் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டல்கள் பண்றாங்க, இதனால எங்களுக்கு பயமா இருக்கு, பிராக்டிகல்ல கை வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு, அவங்களை எதிர்த்து எந்த கேள்வி கேட்க முடியல, அப்படி பண்ணும்போது எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட இருக்கிற சில மாணவிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பிள்ளைகள் அதிகமா இருக்கிறது ஸ்கூல்ல தான், அதிக டைம் அங்கதான் செலவிடுறாங்க. அது அவங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நாம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். வாழ்க்கையில் நிறைய பாடங்களை அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அப்படி ஒரு பள்ளியில பாடம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியர் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கவும் செய்யணும்ல. அந்த ஆசிரியராலேயே இப்போ பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு உடச்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. முகத்தை மறைச்சி வீடியோவா எடுத்து அந்த வீடியோவை சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த வழக்கு வெளியே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, இந்த பள்ளி எங்க இருக்கிற பள்ளி, இந்த மாணவிகள் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படிங்கிறத வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வழக்குக்கான முழு புரிதல் கிடைக்கும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்க கிணத்துக்கடவு அரசு மேல்நிலை பள்ளி, அங்க 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர மாணவிகள் தான் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை முன்னெடுத்து வந்திருக்காங்க. அந்த மாணவி ஒருத்தரிடம் சொல்லக்கூடிய, அதாவது இதை பத்தி ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்டா சொல்றாங்க. அந்த ஆடியோவை நம்ம கேட்கும்போது ரொம்பவுமே ஒரு பெரிய கோவம் தான் வருது. இதை பெற்றோர்கள் கேட்டாங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்பவுமே பயந்துருவாங்க. பயப்படுறது மட்டும் இல்லாம ரொம்பவுமே கோவப்படுவாங்க. ஸோ அந்த ஆடியோ அப்படிதான் அமைஞ்சிருந்தது. இப்போ என்ன பிரச்சனை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்ப்போம். இந்த மாணவிகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆடியோவுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இவங்க ஆடியோவில் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க மியூசிக் சார் செல்வராஜ் அவரு டான்ஸ் ஆடும்போது இடுப்பை பிடிச்சி இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் தப்பா கை வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த பெண் 7வது படிக்கும்போது இங்க இந்த ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்பவே இவங்களோட சீனியர் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது இவங்களை விட மேல் வகுப்புல படிக்கிற ஒரு அக்கா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இது மாதிரிலாம் அங்க நடக்கும், அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போ இந்த மாணவி அந்த அளவுக்கு பெருசா நினைச்சுக்கல. ஆனா இப்போ இது எங்களுக்கே நேரும் போது ரொம்பவுமே பயமா இருக்கு, இது எப்படி யார்கிட்ட சொல்லன்னு எங்களுக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு பிரச்சனையை நீங்க தான் சரி பண்ணதா சொல்லியிருக்காங்க, அதனால நான் உங்ககிட்ட ஆடியோவா அனுப்புறேன் அப்படிங்கறத அவங்க பதிவிட்டு இருந்தாங்க அந்த ஆடியோ மெசேஜ்ல. அதே போல பாட்டனி சார் தங்களை என்கரேஜ் பண்றதா சொல்லி முதுக பிடிச்சி தடவுறது, தொடையில தட்டுறாரு, தொடையில கை வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பா கை வைக்கிறாங்க, அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி தெரியல, எங்களுக்கு தப்பா கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. பாட்டனி சாருக்கும் அதே பள்ளியில வேலை செய்யற இன்னொரு ஆசிரியருக்கும் தொடர்பு இருக்கிறதாவும் அவங்க அந்த ஆடியோல சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் அங்க இருக்கிற எல்லா மாணவிகளுக்குமே தெரியும், எல்லா ஆசிரியர்களுக்குமே தெரியும். ஆனா எல்லாருமே தெரிஞ்சும் சைலண்டா தான் இருக்காங்க. மாணவிகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை போய் எங்கயாவது சொன்னா இவங்க மேல, அதாவது இவங்களோட மார்க் கம்மியாயிடும், அதனால வீட்டுல ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இவங்களோட தாட்டா இருக்கு. மார்க் கம்மியாயிட்டா வீட்டுல அடுத்து நடக்கிற பிரச்சனைகளை இந்த மாணவிகளால சமாளிக்க முடியாது. ஸோ அந்த ரீசன்னால தான் அவங்களால எங்கேயுமே சொல்ல முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாமலும் இருந்திருக்காங்க. இந்த பெண் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நான் ஏன் இப்ப இதை வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னா, எனக்கு அடுத்து என் தங்கச்சியும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கா, அவளுக்குமே எனக்கு நேர்ந்த இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதனாலதான் நாங்க இப்ப வெளிக்கொண்டு வரோம். இது மாதிரி நிறைய பேர் இங்க சைலண்டா இருந்து போயிட்டாங்க இவங்களுக்கு பயந்துட்டு. ஆனா வந்து நானும் அப்படியே போயிட்டேன்னா என் தங்கச்சிக்கும் அடுத்து இதே ப்ராப்ளம் நடக்கும், அவளுக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால தான் நான் இதை வெளிக்கொண்டு வரேனா, எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருங்க ப்ளீஸ், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்கண்ணா
அப்படின்னு ரொம்பவுமே கெஞ்சி அந்த ஆடியோவை கேட்கும் போது தெரியுது அவங்க எவ்வளோ ஒரு பயத்துலையும் எவ்வளோ ஒரு கஷ்டத்துலையும் பேசுறாங்க அப்படிங்கிறது. எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பாட்னி சாரும் மியூசிக் சாரும் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்கண்ணா. அதை நான் எங்கள் சீனியர் அக்காட்ட போய் சொன்னும்போது அந்த அக்கா இருந்துட்டு, இந்த மாதிரி நீ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சீலை பிரச்சனை போச்சுல்ல, அந்த அண்ணாங்கிட்டேயே இதை போய் சொல்லு, அந்த அண்ணன் தீர்வு கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எங்கள் ஸ்கூலில் விசாரித்து உங்கள் நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறேன்னா. எங்கள் மியூசிக் சார் செல்வராஜன் நான் அவர் பேர். அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப் இந்த மாதிரி போடாதம்மா, அந்த மாதிரி போடு அப்படி சொல்லி இடுப்பு பிடிச்சி இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதும் பண்ணிகிட்டே இருக்காருண்ணா. நான் 7th ஸ்டாண்டர்டே அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன். இருந்தாலுமே அந்த விளைவுகள் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல. ஆனால் எங்கள் சீனியர் அக்கா அப்பவே சொன்னாங்கண்ணா, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நீ வந்துட்டு இதை இவங்க மிரட்டு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு அது அப்போ பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ வந்துட்டு அது எனக்கே வரும்போது ரொம்பவே பயமாக இருக்குண்ணா. அதுவும் இல்லாமல் எங்கள் மியூசிக் சார் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது. ஏன்னா எங்கள் பாட்னி சார் பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அதே மாதிரி தான் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணுறன்ற பேரில் முதுகு பிடிச்சி தடவுறதும் தொடைய கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடைய பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி தானே பண்ணுவார். எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியலண்ணா. அப்புறம் நாங்கள் விசாரித்தோம், இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த ஸ்கூலில் தீர்த்து வச்சுருந்தீங்க. அப்போ நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இதே மாதிரி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீர்த்து வச்சுருங்கண்ணா. நான் வந்து உங்களை என் அண்ணனா நினச்சி இதை சொல்கிறேன். இந்த பிரச்சனையை நீங்கள் தான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும்னா, எங்களுக்கு வேறு வழியே தெரியல. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி பாட்னி சாருக்கும் மேம்க்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு நான் ஏன் இப்போ இந்த பிரச்சனையை வெளியே எடுத்துகிட்டு வரேன்னா, எனக்கு அடுத்து அந்த ஸ்கூலில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளுக்கும் இதே பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அடுத்து அவளும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பிரச்சனையை உங்கள் கையில். நீங்கள் தான் கண்டிப்பாக இதை தீர்த்து வைக்கணும்ண்ணா. ப்ளீஸ் நான் கண்டிப்பாக இதை தீர்த்து வச்சுருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி பிரச்சனை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயப்படுறாங்கண்ணா. ஏன்னா நாங்கள் 10th எங்கள் ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்களோன்னு எங்களுக்கே ரொம்ப பயம் இருக்குண்ணா. அதனால நீங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கண்ணா ப்ளீஸ். இவங்க இந்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை கல்வித்துறை அமைச்சருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நேதாஜி மக்கள் இயக்கத்தில் மாநில மகளிர் அணி தலைவராக இருக்காங்க புவன நாச்சியார். இந்த பள்ளிக்கு தேவைப்படுற சில உதவிகள்லாம் கூட அவங்க செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவிகளுக்கு இவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனைனாலுமே இவங்க கிட்ட தான் மாணவிகள் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இவங்க கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இவங்க 2024 ஜனவரி மாதமே இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கு சிஎம் செல்லுக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே, அதாவது நாம இப்ப 2025 ஆகஸ்ட் மாதத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேல ஆச்சு. ஆனா இன்ன வரைக்குமே சிஎம் செல்லுல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தும் இதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவுமே கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் தெரியுது எனக்கு. இந்த புவன நாச்சியார் அவங்க பேட்டி அளிக்கிறதுல பாத்தீங்கன்னா இன்னும் திடுக்கிடும் பல விஷயங்கள் வெளிவருது. இவங்க ஆல்ரெடியே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஸ்கூல் நிர்வாகத்திலயும் சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற யாருமே கேட்கறது இல்லை. ஏன்னா HM AHM இவங்க எல்லாருமே ஒரே சப்போர்ட்ல தான் இருக்காங்க. அப்படிங்கறனால யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. அது மட்டும் இல்லாம இவங்க அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறனால இவங்களையே ஸ்கூல் உள்ள அனுமதிக்காம கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கலைசெல்வன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரும் மது அருந்திட்டு பள்ளிக்கு வர்றதா ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குமே யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த பள்ளி மாணவிகள் எல்லாருமே இவங்க கிட்ட எந்த பிரச்சனைனாலுமே வந்து சொல்லுவாங்க. இவங்க இந்த பிரச்சனைகள் அங்க தட்டி கேட்கறனால தான் ஸ்கூலுக்குள்ளேயே அனுமதிக்காம கொஞ்ச நாள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம HM தேன்மொழி, AHM ராதிகா, அது மட்டும் இல்லாம பிஜி டீச்சர்ன்றது பாட்னி டீச்சர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சப்போர்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டனி சார், இந்த சாருக்கு அரசியல் பின்புலங்கள் அந்த ஏரியால லோக்கல் பாலிடிக்ஸோட ஒரு சப்போர்ட் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இவங்க இந்த விஷயங்கள்லாம் தட்டி கேட்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட அவங்கள ஸ்கூலுக்குள்ளேயே கூப்பிட்டு வச்சு கொலை மிரட்டல் விட்டு அனுப்பப்பட்டதா அவங்களே இந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. எந்த அரசியல் கட்சியில இது மாதிரி பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் கொடுக்கலாம், அப்படி கொடுத்தவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்கன்றது தெரியல. அதுக்கு சப்போர்ட்டுக்கு எந்த பாலிட்டிஷியன் வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட்
பண்ணக்கூடிய அரசியல்வாதி அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம எந்த கட்சியிலும் அவர் அடுத்து போய் சேரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த கட்சி தலைமை முடிவெடுத்து இவங்களை கட்சியிலிருந்து நீக்கம் பண்ணணும். இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்க வேண்டியதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான கடமை. நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அநீதிக்குமே அவங்க தான் குரல் கொடுக்கணும். அது அவங்களோட கடமை. இப்படி பண்ணக்கூடியவங்களே இவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே மனவேதனை தான் அளிக்குது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எல்லோருமே அந்த மாணவிகளுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்காங்க நினைக்கும் போது இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னொரு விஷயம் இவங்க சொல்றது என்னன்னா, ஒரு குழந்தை சொன்னா கூட பரவாயில்ல, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். நிறைய மாணவிகள் இதே போல கம்ப்ளைண்ட்ஸை வச்சுட்டே இருந்திருக்காங்க இவங்க கிட்ட. அந்த ரீசனால ஆல்ரெடி சிஎம் செல்லுக்குமே அனுப்பப்பட்ட அந்த மனுவுக்குமே எந்த சொல்யூஷனுமே இல்ல. இந்த ரீசனால தான் இவங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ண சொல்லி போட சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டனி சார் லோக்கல் அரசியல்வாதியோட சேர்ந்து இந்த டீச்சர்களையும் மிரட்டி வச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கும் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவிகளையுமே மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாணவிகளால எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாம ஒரு பயத்திலே இருந்திருக்காங்க. இந்த பெண்களுக்கான நீதி மீடியா தான் வாங்கி தரணும். நாங்க வீடியோவா பண்ணி மீடியா கிட்ட கொடுத்துட்டோம். இந்த பிரச்சனையை மீடியாவுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த பிரச்சனைக்கான ஒரு ஜஸ்டிஸை நீங்க தான் வாங்கி தரணும் அப்படிங்கறதுமே சொல்லியிருந்தாங்க. இவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பள்ளி ரொம்பவுமே வஸ்டா தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்டை டீச்சர் செருப்பை கலட்டி அடிச்ச ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு பையனுக்கு அனுப்பியிருக்கேன் மீடியால அப்படிங்கிறதுமே அவங்க பதிவிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பள்ளியில என்னதான் நடக்குது அப்படிங்கிறதே சுத்தமா புரியல. இது பள்ளி தானா இல்லை வேற ஏதாவதா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம பண்ணி குட்டி போட்டது போல போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றதாகவுமே வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ, இன்னும் தெரியாம உள்ள மாணவிகள் எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியலங்க. இதை அடுத்து தான் சொல்கிறாங்க, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி கலைசெல்வன் அவர் ஹிஸ்ட்ரி வாத்தியார். ஸோ அவர் தான் மது அருந்திட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இந்த அரசை நான் குறை சொல்லலை, ஆனால் இந்த பள்ளியில் இருக்கிற சில ஆசிரியர்களால் அரசுக்குமே கெட்ட பேர் தான் வருது. இந்த மாணவிகள் என்ன நம்பி இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்பிக்கையாக நான் நடந்துக்கணும். அதனால தான் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கான நீதியை நீங்க வாங்கி கொடுங்க. நாங்க கண்டிப்பா இதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஆனா சொல்யூஷனே இல்லாம இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாணவிகளுக்கு மீடியா தான் நீதி வாங்கி தரணும். ஏன்னா நான் இதுல ஆல்ரெடி ஈடுபட்டிருக்கும் போதே எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. இந்த விசாரணை வளைவுக்குள்ள அந்த பாலிட்டிஷியனுமே கொண்டு அவங்களையுமே விசாரிக்கணும். அரசு பள்ளியில அரசியல்வாதிக்கு என்னங்க வேலை? என்ன உள்ள கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க? இப்படிலாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது நமக்குள்ள. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவுமே ஒரு பயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பள்ளி மாணவிகளை ஐட்டம், டிக்கெட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லியே அழைக்கிறதாவும் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இந்த 2 டிக்கெட்டால தான் இந்த அம்மா உள்ள வருது, முதல்ல இந்த 2 டிக்கெட்டையும் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுமே அவங்க இந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வித்துறை அமைச்சர் ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். அப்படி இல்லைனா இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரல அப்படின்னா நாங்க நேரா கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி கொளுத்திப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஒரு நீதிக்காக ஒரு உயிர் போனாதான் நம்ம அதிகமா பேசுவோமா, இல்ல நீதிக்காக போராடுவோமா? கிடையாது. இனிமே அதெல்லாம் நம்ம தகர்க்கணும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அது போர்க்கால அடிப்படையில விசாரணை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசு கொண்டு வரணும். அப்போதான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்க கண்டிப்பா அடுத்த வாட்டி பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள், குழந்தைகள் இவங்களோட பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபடுற எல்லாரையுமே மிக கடுமையான தண்டனைகளை அளிக்கணும். பள்ளியில யாரு சேஃப்கார்ட் பண்ணணுமோ அவங்களே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்கள மெயினா ரொம்பவுமே பனிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இவங்க இதுக்கு அடுத்து அவங்க வாழ்நாள்ல எந்த ஸ்கூல்லையுமே டீச்சரா சேரக்கூடாது. அவங்கள பிளாக் மார்க் பண்ணி டீடைன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே என்னோட ஒரு பெரிய கோரிக்கை. இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்தாதான் அடுத்து பண்றவங்க பயப்படுவாங்க. கல்வித்துறை அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் இந்த ஆசிரியர்களை விசாரிச்சுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வழக்குல வர அப்டேட்ஸ் என்னங்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்டேட் பண்றேன். ஒன்று மட்டும் நான் பெற்றோருக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்க வீட்டு பெண்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவனே அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க.
இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன ஆச்சு, ஒரு ஃப்ரெண்ட்லி மூவாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட எல்லா விஷயமே சொல்லுவாங்க. ஏன்னா இதே மாதிரியான பாலியல் சீண்டல்கள் பண்ணப்பட்டு எங்கேயுமே சொல்ல முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதனால அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இன்னைக்கு ஸ்கூலில் என்னென்னலாம் போச்சு, நீ என்ன பண்ண, என்ன படித்த, இதெல்லாம் கேட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மூவில் இருங்க. வந்த உடனே புக் எடுத்து வச்சு படி, இல்லை வந்த உடனே டியூஷனுக்கு போ, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே ப்ரெஷர் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா உங்ககிட்ட வந்து சொன்னாலுமே நீங்கள் வந்து அதை பொருட்படுத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டில் தான் அவங்க இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இந்த மாணவிகள் இந்த வழக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களிடம் கூட சொல்லாமல் பயந்துகிட்டு சோஷியல் ஒர்க்கர் பூனநாச்சியார் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க பெற்றோர்கள் வந்து நான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, அங்கே சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் இந்த பெண்கள் இங்கே சொல்லி இங்கேயே சொல்யூஷன் தேடி இருக்காங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, உங்களோட பிள்ளைகள் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதோட உண்மைத்தன்மையை என்னங்கிறது ஆராய்ஞ்சி அதுக்கான ஒரு பிரச்சனைகள் கம்ப்ளைண்ட்டை நீங்க நேரடியாக உடைச்சி சொல்லுங்க. நீங்க வெளியே சொன்னாதான் உங்களால அடுத்து வர 10 பெண்கள் காப்பாற்றப்படுவாங்க. அதை யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த பெண்ணே ஆடியோவில் சொல்லி இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். எனக்கு அடுத்து என் தங்கச்சி இருக்கு, அவளுக்கும் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நான் வன்கொடுமைப்பட்ட மாதிரி அவங்களும் வன்கொடுமை படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க அந்த ஆடியோவில். அதனால இந்த மாணவிகள் மற்றும் இந்த சோஷியல் ஒர்க்கர் இவங்கள மாதிரி தைரியமா நீங்க உடைச்சி இந்த மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னொன்று, நம்ம குழந்தைங்க என்னதான் படித்தாலும் அவங்களுக்கு உண்டான உரித்தான ஒரு திறமைக்கான மதிப்பெண் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும். சரிங்களா? அவங்கள ரொம்பவுமே போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. 10th பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் கேட்பான், அவன் கேட்பான், அங்க மார்க்கு நம்ம பெருமையா சொல்லணும், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஸ்கில்லுக்கு மட்டும்தான் மதிப்பு. அதிகமா ஸ்கில்ஸை வளர்க்கறதுக்கான விஷயங்கள்ல ஈடுபடுத்துங்க. படிப்புன்னு சொல்லி அவங்கள போட்டு டம்ப் பண்ணாதீங்க. 10th மார்க் வர டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கம்மியாயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கூட நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு காரணம் எல்லாரோட ப்ரெஷர் தான் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன். ஸோ அப்படி ஒரு ப்ரெஷரை நீங்களும் கொடுக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்ல இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நோட்டிபிகேஷனா வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் சீக்கிரமா வரணும் அப்படிங்கிறதுக்கு பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாணவிகளை இன்னும் எவ்வளவு சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸையுமே கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.